நம்ம கிச்சனில் பரோட்டா எப்படி செய்யணும்னு வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன், ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, சர்க்கரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, பால் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யணும்னு வாங்க. ஒரு பவுலில் முட்டை ஊற்றிக்கோங்க, சர்க்கரையை போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, இதில் பால் ஊற்றிக்குங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அடித்தாச்சு. இதை மாவில் ஊற்றிக்கலாம். நல்லா பசைங்க. மாவு நல்லா பசைங்க. நல்லா பசைஞ்சால் தான் பரோட்டா நல்லா வரும். மாவு நல்லா பசைஞ்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை போட்டுக்கிறோம். இல்லை, எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றி நல்லா உருண்டை ஊற்றுங்க. நல்லா வளர்த்துங்க. இதில் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க, தடவிக்குங்க. தோசைக்கல் வச்சுக்கோங்க, இதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் பரோட்டாவை போடலாம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குங்க, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பரோட்டா வந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பரோட்டா நல்லா அடிச்சுக்குங்க, ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஏஜிஎம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.